ஸோ கைஸ் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொன்ன சேலஞ்சில் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீல பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப கிரேசியான சேலஞ்சில் சொல்லியிருக்கீங்க. ஸோ வாங்க உங்கள் ஒரு கமெண்ட் பார்த்து நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் கூட்டு எல்லா வீடியோக்குள்ள. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரோ ஆனால் ரேம் சேலஞ்சில் பைக் வச்சு டவுன் டு அப் போங்க, இந்த சேலஞ்சை கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியாதா? ஓகே ரைட்டு, முடிச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ரேம்ப்பு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். ஸோ இப்போ எப்படின்னு மேலேருந்து கீழே போயிடலாம், அப்புலேருந்து டவுனுக்கு போயிடலாம். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கீழே இருந்து மேலே ஏறி வரணுமா. ஸோ இது டாப் வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் நானும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வாங்க இந்த சேலஞ்சு இம்பாசிபிள் சேலஞ்செலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நிறைய கிரேசியான சேலஞ்சில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கமெண்ட்டும் இந்த வீடியோவில் வரணும், அடுத்த வீடியோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்களும் ஒரு சேலஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஆனால் கண்டபடி கமெண்ட் பண்ணி விட்றாதீங்க. சேலஞ்சு என்ன கம்ப்ளீட் பண்ணணும் மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டும் உங்கள் பேரும் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே இறங்கிடலாம் மக்களே. ஸோ இறங்குறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலர் ஆயிடுச்சு. இறங்குறதே ஆக்சுவலாக கஷ்டம். இப்போ கீழே வந்து மேலே எப்படி ஏறதுன்னு எனக்கு புரியல. ஸோ வாங்க ஏறி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. அப்படி ஒன்று இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறது நம்மளோட சேலஞ்சு, ஆக்சுவல் சேலஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஏறி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஜம்ப் பட்டு நமக்கு போகிறோம். எங்கடா வாய்ப்பே இல்லையே போலியடா, என்னடா இது. சரி இருங்க, திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டு நமக்குலாம் என்னடா இது டே, பைக்கில் சத்தியமாக வாய்ப்பே இல்லை போல். ஓகே, ஸோ நம்ம திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேஸ்ட் தான். இருந்தாலும் நம்ம இப்போ சைக்கிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு வரும், ஸ்பீடு நம்ம கைக்கு கண்ட்ரோலுக்கு வரும். அதனால் நம்ம கரெக்டாக ஜம்ப் அடித்து மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்து ஸ்பேன் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சைக்கிள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த சைக்கிளை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜம்ப் அடித்து ஒரு ஸ்டெப்பாக மேலே போகலாம். வாங்க. ஓகே, கோடு கமான், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுல? கமான் இதே மாதிரி தான். அவ்வளோதான். வாய்ப்பே இல்லை மக்களே. போக போக டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதனால் கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை இந்த சேலஞ்சே. நீங்கள் தான் ப்ரோ ஜெயிச்சிங்க. அடுத்தது ரன்னிங் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றீங்க. ஓகே, ஸோ ரன்னிங் ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதை ட்ரை பண்ணியிருப்போம், நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் இது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கேமில் இருக்கிற ரொம்ப ஹெவியான வெஹிக்கிள் இந்த ஃபயர் ட்ரக்கு. ஏன்னா அது ஃபுல்லாக தண்ணி லோடு இருக்கும். ஸ்டாப் ஆகும்னு நினச்சேன், பட் ஆகலை. பட் இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கேமில் இருக்குது. ஸோ இந்த டேங்கர் தவிர வேறு நம்ம கேமில் எதுவுமே ஹெவி வெஹிக்கிள் இல்லை. ஸோ ரொம்ப வெயிட்டான 10 கிலோவில் இருக்கிற இது ஒரே ஒரு வெஹிக்கிள் இது தான். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டிக்கி பம்ப் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ட்ரெயின் வரக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த பேலெல்லாம் தாண்டி அடுத்தது இந்த டேங்கர் இடிக்குள்ளே கரெக்டாக ஸ்டிக்கி பம்ப் வந்து வெடிக்க வைக்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரெயின் ஸ்டாப் ஆகுதா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டுலாம் அழகாக தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்குது. இப்போ வாங்க பாம் அடிப்போம். போடு. எங்கடா இது, என்னடா அடே, எங்கடா இது அப்பளம் நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டு போயிட்டு இருக்குது அசால்ட்டா. ரைட்ரா, இந்த சேலஞ்சு நம்மளால முடியுமில்ல மக்களே. அடுத்தது பிரதர், இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீல கோஸ்ட் ஹவுஸுக்கு மிட் நைட்டில் போங்க. என்னது கோஸ்ட் ஹவுஸுக்கு மிட் நைட்டில் போகணுமா? ஓகே, ஸோ இப்போ ராத்திரி 12 மணிக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ்க்கு போங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சேலஞ்சு கொடுத்துருக்காரு. வாங்க இப்போ நம்ம நைட் நேரம், ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பேய்னா கொஞ்சம் பயம். பட் இருந்தாலும் வாங்க 12 மணிக்கு போய் கோஸ்ட் ஹவுஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீல கோஸ்ட் ஹவுஸ்க்கு. போய்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீல இருக்க ஜுராசிக் பார்க் வேர்ல்டுக்குள்ளே தான் அந்த கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே நம்ம போவோம். இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை போல். அடேங்கப்பா. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பயங்கரமாக நாய் நரிலாம் ஊழ விடுதுங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பயத்தெல்லாம் வெளிக்காமிக்காமல் உள்ளே போவோம் மக்களே. உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே உயிரோடு வந்துட்டோன்னா இந்த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னு அர்த்தம். ஐயோ இப்பயே மூச்சு வாங்குது எனக்கு பேசக்கொள்ளையே பயத்தில். ஐயோ எங்கெங்கேயோ ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது மேலே. என்னடா இது சத்தம்? எனக்கு அந்த ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு அப்பையிலேருந்து. என்னன்னு போய் பார்ப்போம். யாரா இது? ஆட்டாடி. ஐயோ பேய. ஐயோ ஓடுறோம். ஐயோ இங்கே சடனாக வந்து இப்படி நிற்குது. ஐயோ ஓடுறோம் விஸ்கேப்டாடியோ அப்பா சாமியா. ஐயோ பேய் டிக்கிலே போட்டுருச்சு மக்களே. ஒரு அடிச்சடியில் கீழே சதறி விட்டு போய் விழுவிட்டோம். ஐயோ கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் ரொம்ப பயங்கரமான சேலஞ்ச் தான் ப்ரோ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஐலாண்டுக்கு இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீ ஃபைன் பண்ணுங்க, இது உங்கள் சேலஞ்ச்.
ஓகே. ஸோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் ஜெடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஐலாண்ட் இருக்காம். ஸோ அதை கண்டுபிடிக்க தான் இப்போ நம்ம வேட்டைக்கு ஆரம்பம் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அந்த சீக்ரெட் ஐலாண்டுக்கு போவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து போட் எடுத்து கிளம்பியாச்சு மக்களே. இப்போ எப்பயுமே ஒரு ஐலாண்டுனா கடலுக்கு நடுவில் தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் ஜெடி கடல் நடுவுக்கு போய் பார்க்க போகிறோம். அங்கே உண்மையாகவே ஒரு சீக்ரெட் ஐலாண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் எனக்கு இப்போயே வந்து தூரத்தில் ஏதோ ஒன்று தெரியுது, என்னமோ ஒன்று நிற்கிது. ஆஹா, ஐலாண்டே தான் மக்களே, ஐலாண்டே தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஐலாண்ட் ஆஃப் இந்தியன் பைக் டிரைவிங் ஜெடியாக கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க உள்ள ஐலாண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் பேக் வரோமான்னு பார்க்கலாம். ஸோ உள்ள என்னென்ன டேஞ்சர் நம்மளுக்கு காத்துட்ருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் போயிட்டு. ஆஹா, ஐலாண்டு பாருங்க, குட்டியாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே. ரைட்டா, ஓகே. ஸோ வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது. உள்ளே ஆக்சுவலாக ஒரு வீடு இருக்குது. ஓகே. ஸோ வீடு ஃபுல்லாகவே கட்டையில் செஞ்ச வீடு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டில் மாட்டிக்கிட்டான். அப்புறம் வந்து இங்கே இருந்து வாழ்ந்து செத்து போயிருக்கான் போல். அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கானுங்க. ஆஹா, ரைட்ரா. ஸோ ஆரம்பமே தூக்கி அடிக்குது நம்மளை. ஸோ இன்னும் என்னென்ன உள்ளே இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க பார்க்கலாம். உள்ளே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா மிருகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க மிருகம் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஸோ எங்கே கண்ணு கெட்டது தூரம் ஒரு மிருகத்தை கூட காணுமே. நாயா, எலியா, பூனையா, என்னன்னு தெரியலையே. ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல ஐலாண்டு. அட பாவி, இது நாயும் இல்லை எலியும் இல்லை, இது ஏதோ பயங்கரமான மிருகம். எப்பா சாமி, வாங்க சுட்டாலே நம்மளை போட்டு தாக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக சுட்டுட்டு போட்டில் ஏறி எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே ரைட்ரா, எஸ்கேப்பு. டாட்டா பாபா, சி யூ, டாட்டா. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு மக்களே. எப்படியோ இருந்தது, ஏன்னா இதுக்கு மேலே தாண்டி வராது, தண்ணியில் அதுக்கு ஆகாதனால அது இதுக்கு மேலே வராது. ஸோ அதனால் நம்ம ஜாலியாக போயிட வேண்டியதான். ஆமாம், எங்கடா பிராங்க்லின் மண்டையை காணோம். எங்கடா போட்டு மட்டும் போயிட்டு இருக்குது, பிராங்க்லினே காணோம். டே எங்கடா போயிட்டான். டே என்னடா நடந்துச்சிங்க. டே என்னடா, அட பாவி. ஐயோ, அந்த மிருக வாய்க்குள்ளே எப்பயோ பிராங்க்லின் போய் செத்து போயிட்டான் போல. அது தெரியாமல் நம்ம போட்டை மட்டும் உட்காந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்கோமே. அடா பாவிங்களா, இப்படி மொக்கா பண்ணிட்டீங்களேடா. ஓகே ரைட் மக்களே. ஸோ வாங்கி இப்போ நம்ம அடுத்த சேலஞ்சுக்கு போயிடலாம். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த சேலஞ்சு ப்ரோ, வித்தவுட் கன் காட்ஸில்லாவை கில் பண்ணுங்க. ஓகே. ஸோ வித்தவுட் கன் தானே. ஸோ நம்ம கையில் கன்னே எடுக்காமல் நம்ம ஊரில் தெரிஞ்சிட்டு இருக்கேன் இந்த கோட்ஸில்லாவை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணுமா. ஓகே. பட் அது எப்படி பண்ணுறது, நானும் இந்த சேலஞ்ச் அப்செட் பண்ணிட்டேன். பட் எப்படி பண்ணுறது, ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரான இது மக்களே. நம்ம இது பக்கத்தில் போனாலே கால் வச்சு சாணி நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டுரும். இதில் எப்படி நம்ம கன்னே இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. சரி வாங்க இப்போதைக்கு போவோம். அங்கே பாருங்க, சும்மா பக்கத்தில் போனதுக்கே வெறி கொண்டு ஓடி வருது. இங்கே பாருங்க, ஆத்தாடி, கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணால் போதும் மக்களே, பைக்கோட நசுக்கி சட்னி ஆட்டிட்டு போயிடும். ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலையே. வித்தவுட் கன் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. ஸோ நம்ம கன்னே கையில் எடுக்காமல் இதை இது பண்ணணும்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. ஓகே ரைட்டு, நம்ம யோசிச்சுட்டு இருக்க கேப்லேயே நம்மளை போட்டு சட்னி ஆகிருச்சே. இப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்று தானே கையில் எடுக்கக்கூடாது. ஸோ டேங்கர் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஸோ டேங்கர் எடுத்துகிட்டு இப்போ போய் எப்படி சுட்டு நான் ஊற்றுறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு கறியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸில்லா தான் பிடிச்சி கறி சோறு தான் இன்றைக்கி. வாங்க கமான். ஸோ இப்போ தான் எனக்கு நல்ல ஐடியா வந்துருக்குது. ஸோ வித்தவுட் கன்னு என்ன, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேங்கர் இருக்கனால நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈஸியாக. போடு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக ஒரு சேலஞ்சு இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ பார்க்கலாம் அது என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. இதோட நம்ம இந்த சேலஞ்சு வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இந்த மாதிரி போடுவேன். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ரோ ஃப்ராங்க்லின் ஹவுஸில் இருக்க வால் மேலே பைக்கில் போங்க. அடப்பாவீங்களா, இதெல்லாம் ஒரு சேலஞ்சா. சரி வாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செவுத்து மேலே இங்கே இது காம்பவுண்ட் செவரு இருக்குல்ல, அது மேலே நம்ம பைக் ஓட்டணுமா சுற்றி. அடப்பாவீங்களா, எப்படா அது மேலே யோசிக்கிறீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம பைக்கை மேலே ஏற்றுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு இது ஸ்லோப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம உழுவாமல் இந்த காம்பவுண்ட் செவர் சுற்றி ரவுண்ட் அடிக்கணும் மக்களே பைக்லேயே. அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. சரி இருந்தாலும் பார்ப்போம். ஓகே. ஸோ இது மட்டும் நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஏன்னா பைக் மேலே ஏற்றணும்ல. ஸோ இப்போ கரெக்டாக ஏற்றி இப்போ காம்பவுண்ட் செவர் ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி ஈஸின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம கஷ்டம் மக்களே. ஏன்னா லைட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகினாலும் இந்த மாதிரி சொருவிக்குது. பட் இதெல்லாம் இம்பாசிபிள்னு நினைக்கிறேன். என்னன்னு இருங்க, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சுற்றிலாம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணால் போகலாம் தவிர இதை நீங்கள் கீழே விழுவாமல் நீங்கள் சுற்றி இப்படி வர வாய்ப்பே இல்லை. பைக்கால் முடியவே இல்லை. சரி ஓகே, பைக்கால் முடியல, நம்ம சைக்கிளால் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சைக்கிள் எடுத்து ட்ரை பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சைக்கிள் எடுத்து, ஏன்னா சைக்கிளை நம்ம பொறுமையாக வந்து ஸ்லோவாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் பைக்கில் அப்படி பண்ண முடியாது, வெயிட் அதிகம். இப்போ நம்ம இந்த சைக்கிளை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம சைக்கிளை வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட கொஞ்சம் நல்லா
போகிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அந்த டேர்னிங்லாம் நம்ம கண்டிப்பாக டேர்ன் பண்ண முடியாது மக்களே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் சத்தியமாக கொடுத்துறாதீங்க. அப்பா முடியலப்பா சாமி, மனுஷனால் இப்படிலாம் பண்ண முடியுமான்லாம் கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் சிக்கிடுச்சு காலு. ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம சொன்ன சேலஞ்சில் ஒரு 2-3 தான் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்ன சேலஞ்ச் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணால் டக்குன்னு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.